திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே குடிநீர் பிரச்சினையை தீர்க்க கோரி பொதுமக்கள் காலி குடங்களுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசி அடுத்த இளங்காடு கிராமத்தை உள்ளடக்கிய அம்பேத்கர் நகர் பகுதியில் 10 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது என்றும், இதுகுறித்து பலமுறை ஊராட்சி செயலர் செல்வரசுவிடம் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என்று 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே புதிதாக திறக்கப்பட்ட அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ் கொடுங்காலூரில் இருந்து கீழ் நர்மா செல்லும் சாலையில் உள்ள அரசு மதுபான கடையால் பல்வேறு இன்னல்களை பொதுமக்கள் சந்திக்க நேரிடும் என கூறி வட்டாட்சியர் தட்சிணாமூர்த்தியிடம் கோரிக்கை மனுவை அப்பகுதி மக்கள் அளித்திருந்த நிலையில் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சலுக்கை தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது. தென்னாங்கூர், சலுக்கை, புலிவாய் உள்ளிட்ட கிராமங்களுக்காக நடைபெற்ற இந்த முகாமில் தலைமையேற்று பேசிய சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த காவனூரில் தமிழக முதலமைச்சரால் காணொலி காட்சி மூலம் திறக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நோயாளிகளுக்கான படுகை வசதி, மேஜை, அவசர மின்விளக்கு, மாத்திரை வைக்கும் அலமாரி உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே.எல். ஈஸ்வரப்பன் கலந்து கொண்டு காவனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கிய காவனூர் இந்திரா நர்சரி பள்ளி நிர்வாகி, ஹார்சேட்டு, நன்கொடையாளர்கள் என அனைவரையும் பாராட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் மாவட்ட ஆய்வுக்குழு துணைத் தலைவர் ரமேஷ் தலைமையிலான 6 பேர் கொண்ட குழு சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது அலுவலகத்தில் 79,252 ரூபாய் கணக்கில் வராத பணம் மற்றும் சில முக்கிய ஆவணங்களையும் பறிமுதல் செய்து குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட சுகாதார அலுவலர் பாஸ்கரன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே மருதாளம் கூற்றோட்டில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் சோளிங்கர் மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.எம். முனிரத்தினம், ஒன்றிய குழு பெருந்தலைவர் கலைக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து பார்வையிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவ பெட்டகமும் புறநோயாளிகளுக்கு மருந்தகம் வழங்கி சிறப்பித்தார். நாமக்கல் மதுவிலக்கு அமல் பிரிவினரால் கஞ்சா விற்க வைத்திருந்த குற்றத்திற்காக எருமப்பட்டியைச் சேர்ந்த திருப்பதி மற்றும் விக்னேஸ்வரன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து நாமக்கல் எஸ்.பி. விமலா, மதுவிலக்கு அமல் பிரிவு கூடுதல் எஸ்.பி. தனராசு ஆகியோர் பரிந்துரையின் பேரில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி இருவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய உத்தரவிட்ட நிலையில் இருவரும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் படூர் ஊராட்சியில் 74 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய தார்ச்சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஆ. கிருஷ்ணசாமி தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கினார். இதில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜி.சி.சி. கருணாநிதி, ஒன்றிய நிர்வாகிகள் சுமதி விஜயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் எஸ்டேட் பகுதியில் வசித்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கன்னியம்மன் கோயில் தெரு அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்ற குற்றவாளியை போலீசார் கடந்த 2022ஆம் ஆண்டு கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் காவல்துறை சார்பில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு சாட்சிகளிலும் விசாரணை நடத்தப்பட்டு திருவள்ளூர் சிறப்பு போக்சோ நீதிமன்ற நீதிபதி குற்றவாளிக்கு 5 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்தார். திருவள்ளூரிலிருந்து சென்ட்ரல் செல்லும் ரயிலில் பயணம் செய்யும் கல்லூரி மாணவர்கள் ரயிலின் படிக்கட்டுகளில் தொங்கியபடியும்
ரயில் மீது ஏறியும் ஆபத்தான முறையில் பயணம் செய்து ரகளையில் ஈடுபடுவதாக ரயில் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து ரயில் பயணிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் பயணம் செய்யும் மாணவர்கள் மீது ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கோம்பையில் ஆரோக்கிய அகம் மற்றும் OFSI இணைந்து நடத்தும் பெண்களுக்கான இலவச தையல் பயிற்சி முகாமை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட பெண்கள் இந்த பயிற்சி முகாம் வாழ்க்கை தரத்தையும் வருமானத்தையும் பெருக்குவதற்கு வழிகாட்டாக அமையும் என தெரிவித்தனர். கரூர் மாநகராட்சியில் மேயர் கவிதா கணேசன் தலைமையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் தண்டபாணி, மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு அரசு நிர்ணயித்த 791 ரூபாய் பணத்தை தினசரி ஊதியமாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் ஆணையர் சுதா மற்றும் அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சியின் கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வளர்ச்சி பணிகளை முன்னாள் அமைச்சரும் பவானி சட்டமன்ற உறுப்பினருமான KC கருப்பண்ணன் தொடங்கி வைத்தார். இந்த நலத்திட்டங்கள் பவானி தொகுதியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய முன்னேற்பாடுகளாகும். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் அருட்தந்தை அருண் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் முன்னிலையில் சிறுபான்மையினர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தலைவர் அருண், வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் நல ஆணையம் எதிர்ப்பு தெரிவிப்பதாக தெரிவித்தார். வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து மாநில சிறுபான்மையினர் ஆணையம் அதனுடைய ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வந்தபோது நாங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். தொடர்ந்து மாநில சிறுபான்மையினர் ஆணையம் வகுப்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இதுவரைக்கும் வரல, சென்ட்ரல் கவர்மெண்ட் வரல. ஆனா இதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர் இது பற்றிய கூட்டங்கள் நடத்துகிறார்களோ, அதற்குரிய போராட்டம் நடத்துகிறார்களோ அதற்கு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் துணையாக இருக்கு. சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொடுங்கையூரில் பெயிண்ட் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ அருகில் உள்ள அட்டை மற்றும் பிளாஸ்டிக் தொழிற்சாலைகளில் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயினை அணைத்த நிலையில் கொடுங்கையூர் போலீசார் தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் ராமு என்பவர் பணியின் போது மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து உயிரிழந்த ஓட்டுநரின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூர் சூறை மீன்பிடி துறைமுகத்தில் வலை பின்னிக் கொண்டிருந்த தேசப்பன் என்ற மீனவரை தாக்கிய வழக்கில் சரித்திர பதிவேடு குற்றவாளி உட்பட 3 பேரை திருவொற்றியூர் போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து காயமடைந்த தேசப்பன் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் குற்றவாளிகளை பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு சானார்பாளையத்தை சேர்ந்த போக்சோ குற்றவாளி சூர்யா என்பவருக்கு ஈரோடு மகிழா விரைவு நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மேலும் 16 வயது சிறுமியை திருமணம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்த போக்சோ குற்றவாளிக்கு நீதிபதி சொர்ணகுமார் இந்த தீர்ப்பளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் சமையலறை பூட்டை உடைத்து சிலிண்டர்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து சிலிண்டர் இல்லாத நிலையில் குழந்தைகளுக்கு காலை உணவு தாமதமாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
பழனியில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் தலைவர் வீரகுமார் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த கூட்டத்தில் மத்திய அரசு பணிக்கு முழு ஓய்வூதியம் வழங்குவதைப் போல தமிழ்நாடு அரசு 20 ஆண்டுகள் பணிக்கு முழு ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே குடிநீர் மற்றும் சாலை வசதி செய்து தரக்கோரி அப்பகுதி கிராம மக்கள் ஊராட்சி மன்றத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் ஊராட்சி மன்ற தலைவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக இருக்கும் நிலையில் உடனடியாக நடவடிக்கை இல்லை என்றால் அடுத்த கட்டமாக மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, பெருக்கிறவங்க சொன்னாலும் அதை சரியாக அந்த பக்கத்தில் வேலை செய்யறதுக்கு இல்லை. எங்கள் பக்கம் ரொம்ப கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. திம்மச்சூர் கிராமத்தில் முன்ன ரோடு வசதி போட்டு விடுங்க. தண்ணி வசதியும் சுத்தமாக இல்லை. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் 18வது மாநில மாநாடு கடலூரில் நடைபெறுவதையொட்டி வெண்மணி தியாகிகள் நினைவு ஜோதி பயணத்தை சட்டமன்ற உறுப்பினர் மாலி தொடங்கி வைத்தார். மேலும் இந்த ஜோதி பயணமானது சாலை மார்க்கமாக வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்டு கடலூரில் நடைபெறும் மாநாட்டு அரங்கில் ஏற்றி வைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே மோட்டார் சைக்கிள் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே சதீஷ் என்ற தலைமை காவலர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த ஆண்டிமடம் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜெகன் என்பவருக்கு சொந்தமான கிணற்றில் இருந்து இறைத்த நீர் பற்றி எறிந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் 10ற்கும் மேற்பட்ட பெட்ரோல் பங்குகள் உள்ளதால் பெட்ரோலியத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயில் அருகே இருசக்கர வாகனம் பேரூராட்சி குப்பை கிடங்கு சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஆனந்த் மற்றும் மோகன்ராஜ் என்ற இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். முன்னர் இருவரையும் அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் இருவரும் இறந்ததாக தெரிவித்ததை அடுத்து விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கண்மாய்க்கரை பகுதியில் மர்ம நபர்கள் வைத்த தீயினால் தீ விபத்து ஏற்பட்டு மரங்கள் சேதமடைந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த உசிலம்பட்டி தீயணைப்பு துறையினர் போராடி தீயை கட்டுப்படுத்தி அணைத்த நிலையில் தீ வைத்த மர்ம நபர்கள் மீது பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகையை முன்னிட்டு பேனர் வைப்பதில் அதிமுகவில் இரு கோஷ்டியினர் இடையே மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பேனர்களை அகற்ற உத்தரவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் போலீசாரின் உத்தரவை மீறி மின்விளக்குகள் அமைக்கும் பணி தொடரப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டியில் அமைந்துள்ள புனித பரலோக மாதா பேராலயத்தில் விண்ணேற்பு பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு தாங்கள் கொண்டு வந்திருந்த வண்ண கொடிகளை அணிவகுப்பாக ஏற்றி வைத்தனர். கரூரில் உள்ள தாலுகா அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பிரபு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 10 ஆண்டு பணி முடிந்த கிராம நிர்வாக அலுவலர் தேர்வு நிலை கிராம நிர்வாக அலுவலர் எனவும் 20 ஆண்டு பணி முடிந்த கிராம நிர்வாக அலுவலர் சிறப்பு நிலை கிராம நிர்வாக அலுவலர் எனவும் பெயர் மாற்றம் செய்து அதற்கேற்ப ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இரவு முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில்
அருகில் நிறுத்தி வைத்திருந்த ஆட்டோ முற்றிலும் சேதமடைந்தது. இதனையடுத்து கனமழை காரணமாக இடிந்து விழுந்த பள்ளி சுற்றுச்சுவரை உடனடியாக சீரமைக்கவும், சுவர் விழுந்து சேதமடைந்த ஆட்டோவின் உரிமையாளர்களுக்கு அதிகாரிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூர் ராகவேந்திரா சிட்டி பகுதியில் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் புதிய அலுவலக திறப்பு விழா மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் மாவட்ட ஆட்சியர் தவசிமணி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்க தலைவர் புண்ணியமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். தேனி மாவட்டம் கோம்பை ரோடு நாகக்கண்ணியம்மன் கோயில் பகுதியில் ரோந்து பணியில் இருந்த போலீசார் கேரளாவிற்கு கஞ்சா கடத்த முயன்ற சந்திரன் என்பவரை கைது செய்தனர். தொடர்ந்து குற்றவாளியிடமிருந்து 6 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.